ஸோ இப்போ வந்து பல்லவனுடைய தாயாரை வச்சு ஒரு பெரிய ட்ராமா ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆளுக்கு ஒரு ஜோடி, பாவம் நடேசன் மட்டும் இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஜோடியை கொடுத்துருவோம் அப்படின்னு கதையை இப்போ கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காலில் அடிபட்டுருச்சு. சேரனுக்குன்னு ஒரு ட்ராக் ஒன்று தனியாக போகுது. அதுக்கு முன்னாடி நடேசன் கிட்டக்க டேரெக்டாக நிலா பேசிடுறாங்க. பல்லவனோட அம்மாவை நான் பார்த்தேன், அவங்க இங்கே தானே இருக்காங்க, என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லாமல் இல்லை தலையிடாத, என்னை எரிச்சலாக்காதுன்னு ஒரு கோவப்படுறாரு. எதுக்கு இவர் கோவப்படுறாரு, இவ்வளோ கோவப்பட்டார்னா ஏதோ விஷயம் இருக்கே அப்படின்னு இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. அது என்னங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. ஸோ இது தெரிய வரும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பல்லவனுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தா வேற ஒரு ஆளோட ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து வேலைக்கே போகாமல் நிறைய கடன் வச்சுருக்காரு. இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட கடனில் சிக்கிட்டு தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. இவங்களை வந்து கடன்காரங்கள்லாம் வந்து நாளைக்குள்ளே பணத்தை கொடுக்கணும், 4 மாதம் வட்டியை கொடுக்கணும், அப்புறமா அசலை 1 வாரத்தை கொடுக்கணும்னா காசுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. ரேஷன் அரிசியே வாங்கிட்டு வரலங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமையில் அவங்க எப்படி போனாங்க? பல்லவனுக்கு நிஜமாவே வந்து நடேசன் தான் அப்பாவா, இல்லை வந்து ஒரு ஆதரவு கொடுத்து கூட்டு வந்தார், அப்புறம் அவங்க வந்து ஒருத்தரோடு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டையாயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு, குழந்தைய அப்படியே கையோடு அம்போன்னு விட்டு போயிட்டாங்க, இவர் தான் வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாருன்னா இவர் பார்த்துக்கவும் இல்லை, குழந்தைய யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா சேரன் தான் பார்த்துக்கிறாரு. இவங்க தனியாக இவர் தனியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க தனியாக போயிட்டாங்க அப்படின்னு கதை வரப்போதா. கிட்டத்தட்ட பல்லவனுக்கு அப்பா அம்மாவா எல்லாமே இருந்தது சேரன் தாங்கிற இடத்துல வந்து நிற்க போதாங்கிறத பார்க்கணும். இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நம்மளே வந்து நீங்கள் சமைக்கலாம், சேரன் அண்ணா கால் வலிக்குதுன்னு சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆளெல்லாம் கூட்டு போகிறாங்க நிலா. இதில் அடி வேற வாங்கிட்டார் சோழன், செல்லமாக விட்டம் அப்படின்னு அடி வாங்கிட்டார் உப்பள்ளி கொட்டை போனதுக்கு. ஸோ அதை வச்சு என்னென்ன ட்ராமாக்கள்லாம் இங்கே நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னி விஷயங்கள், கொஞ்சம் அப்பப்போ அதாவது இந்த சீரியல் டெம்ப்ளேட்டாகவே எப்படி மாறிடுச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் ட்ராமான்னு இருக்குது. அது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, போர் அடிக்காமல் அப்படியே கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஐயனார் துணை சீரியல் அதனால பாராட்டவும் செய்கிறாங்க. ஒரு பெரிய பரபரப்பு அப்படின்னு இல்லாட்டியும் இயல்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பாண்டியன் ஷோ சீசன் 1 இருக்கும். சீசன் 2 அப்படி கிடையாது. சீசன் 2 நிறைய வில்லன்கள்லாம் இருக்காங்க. சீசன் 1 வில்லிலாம் கிடையாது, எல்லாமே குடும்பத்து கதையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கதை போக ஆரம்பிக்குது ஓரளவுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த புது என்ட்ரியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.